தென்காசியில் விவசாயிகளின் பிரச்சினைகளை காது கொடுத்து கேட்காத அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்களின் கவனத்தை ஈர்க்க விவசாயிகளை தேர்தலில் களமிறங்கியுள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் தென்காசி சட்டமன்ற தொகுதியில் துரைராஜ் என்ற விவசாயி வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவருக்கு வெண்டைக்காய் சின்னம் ஒதுக்கப்பட்டதை தொடர்ந்து விவசாயிகள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சினைகளை வாக்காளர்களிடம் எடுத்துரைத்த விவசாயிகள் தங்களுக்கான குறைகளை ஆட்சியாளர்கள் முறையாக சட்டமன்றத்தில் பேசவில்லை என கூறி துண்டு பிரசுரம் வழங்கினர். பயிர்களை சேதப்படுத்தும் வன விலங்குகள் பிரச்சினை, பழைய குற்றால அருவியை அடைத்து 29 குளங்களுக்கு தண்ணீர் பாசனத்தை தடுத்தல், குளங்களை தூர்வாராமல் இருப்பது, அளவினைனார் அணையின் உபரி நீரை இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தில் இணைக்காதது, விளைபொருட்களை பாதுகாக்க உரிய சேமிப்பு கிடங்குகளை அமைக்காமல் இருத்தல், கேரளாவுக்கு கனிம வளங்கள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி இந்த தேர்தலில் போட்டியிடுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலைமைக்கு எங்களை வேட்பாளராக நிறுத்துவதற்கு காரணமே மேற்கு தொடர்ச்சி மலையில் வனவிலங்குகள் பிரச்சனையில் குற்றாலத்தில் எங்களை பழைய குற்றாலத்தில் விவசாயிகளை உள்ளே விடாமல் இந்த வனவிலங்குகள் பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த ஆட்சியாளர்கள். ஆண்ட கட்சியும் சரி, ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சியும் சரி, இனி ஆளை துடிக்கின்ற கட்சியும் சரி எங்களை புறக்கணித்து விட்டார்கள். அதனால் இந்த சூழ்நிலைக்கு எங்களை தள்ளப்பட்டு விட்டோம். அதனால் எனக்கு இந்த விவசாயிகள் துன்பத்தை கண்ணீரை துடைப்பதற்காகவே இந்த தென்காசி சட்டமன்ற தொகுதியில் நான் வேட்பாளராக நிற்கிறேன். அனைத்து விவசாய சங்கமும், தென்காசி மாவட்டத்தில் அனைத்து விவசாய சங்கமும் சார்பாக, நான் பொதுமக்கள் சார்பாக வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளேன். வெற்றி பெற்று இந்த விவசாயிகளுக்காக என்னுடைய குரல் சட்டசபையில் ஒலிக்கும் என்பதை உறுதி கூறுகிறேன். இந்த நிலைமை